சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் கூட்டணியோட கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளிவர இருக்கும் இந்த படத்தில் நாகார்ஜுனா, அமீர்கான், சத்யராஜ், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் என பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படம் என்பதனால பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் அதை தாண்டி முதல் 1000 கோடி வசூலித்த தமிழ் படம் என்ற பெருமையை தட்டுமா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கு. ஏனென்றால் வார் 2 படமும் அதே நாளில் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். ஓவர் பில்டப் கொடுத்து கையை சுட்டுக்கொள்ள தயார் இல்லை என சன் பிக்சர்ஸ் முடிவு செஞ்சுருக்காங்க. லோகேஷ் மனநிலையும் அதுதான். நீங்கள் 1000 கோடின்னு உசுப்பேத்திட்டு போயிடுவீங்க, கடைசியில் பதில் சொல்கிற ஆள் நானாக தான் இருக்கும் என வெளிப்படையாகவே ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. இதுவே ப்ரொமோஷனை குறைப்பதற்கு காரணமாக இருக்குது. இந்த சூழலில் படத்துக்கு குத்துப்பாட்டு தேவையா, படம் ஓடணும்னு இதன் மூலம் ரசிகர்களை வர வைக்க நினைக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. அதே போல் லோகேஷுக்கு கதை மீது நம்பிக்கை இல்லையா, ஐட்டம் சாங் வைத்து தான் வசூலை அதிகரிக்கணுமா என பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. உண்மையில் இப்போது கமர்ஷியல் படங்களை தயாரிக்குவது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் அதை தான் விரும்புகிறாங்க. இது போன்ற சில மசாலாக்களை கலந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் விரும்பி பார்க்குறாங்க. அதன் காரணமாகவே மோனிகா பாடல் வைக்கப்பட்டு இருக்கு. அது மட்டுமின்றி ஜெயிலர் படத்தில் தமன்னாவோட ஆட்டம் பெரும் ப்ளஸ்ஸாக இருந்தது. அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என விமர்சனங்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால தான் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு ஐட்டம் சாங்கை வச்சிருக்கிறதாகவும் அதற்கு பூஜா ஹெக்டேவை நடனமாட வச்சதாகவும் அவரே சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு ஓவர் ஹைப் தேவையில்லை எனவும், ஓவர் ஹைப் தான் ஒரு படத்தை கெடுத்து நாசமாக்கிவிடும். அந்த அளவுக்கு நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஓவர் ஹைப்போடு வந்து சுத்தமாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஹைப்பே இல்லாமல் ஒரு படத்தை போய் உக்காந்து பார்க்கும்போது தான் அந்த படம் செம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்களே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கூலி படத்துக்கு அந்த ஓவர் ஹைப் கொடுக்க மாட்டேன், அதனால் ஹைப்பை எல்லாத்தையுமே நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் என்னோட மொத்த படத்திலிருந்தும் தனித்துவமாக இருக்கும் எனவும், அதனால் நீங்கள் வேறு லெவலில் இருக்கும் என்று மனசில் உங்களோட மைண்ட் செட்டை வச்சுட்டு வராதிங்க, மண்டையை சுத்தமாக காலி பண்ணிவிட்டு படத்துக்குள்ளே வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள் என லோகேஷ் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆகிட்டு வருது. இதனால் படகுவும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே படத்துடைய ஹைப்பை ரொம்ப அதிகப்படுத்திட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.